நோய் தீர்க்கும் காய்னு சொல்றாங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த சுண்டைக்காயை எங்க அப்பத்தா சும்மா புளிக்குழம்பு மாதிரி சிம்பிளா வைக்க மாட்டாங்க. கெட்டியான அந்த குழம்ப கொஞ்சமா ஊத்தி சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையா இருக்கும். சுத்தம் பண்ண சுண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா இடிச்சு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, கலர் மாறாம இருக்கும். சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், வெந்தயம், வெங்காய வடகம் இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கை சின்ன வெங்காயம், 1/2 கை பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை, வாசனைக்காக 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்க தக்காளியை அரைச்சு போட்டாலும் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். இப்போ நம்ம இடிச்சு வச்ச சுண்டக்காய் கொஞ்சமா கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சு ஊத்திருக்க. புளியை விட தக்காளியோட புளிப்பு தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சுண்டக்காய் வேகிறதுக்குள்ள மிக்சில 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சு குழம்புல ஊத்திக்கோங்க. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு கொதி வந்தாலே போதும், நல்லா கம கமன்னு குழம்பு ரெடி ஆயிடும். சூடான சாதத்துல ஊத்தி சுட்ட அப்பளத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.